சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தை, நடந்தவற்றவைகளையே நினைத்து யோசித்து கொண்டிருக்கின்றார். இது எவ்வாறு இப்படி நிகழ்ந்தது, இது இப்படி நிகழ்ந்திருக்க கூடாதே என்று இறந்த காலத்தையே அசை போட்டு கொண்டிருக்கின்றார். ஏன் இப்படி நடந்தது, எதற்கு இப்படி நடந்தது என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய். இழந்த காலத்தையே நினைத்து கொண்டு நிகழ்காலத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாய். இப்படி நீ யோசித்து கொண்டே இருப்பதால் நடந்து போன எதையும் நீ மாற்றப் போவதில்லை. நடந்தவை நடந்தவைகளாகவே இருக்கட்டும், கடந்து போனவை கடந்ததாகவே இருக்கட்டும். நடந்து முடிந்த எல்லாவற்றையும் இன்றே இப்பொழுதே மறந்துவிடு. நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள். இப்பொழுது நீ செய்யும் செயல்களையும் எண்ணங்களையும் பொறுத்துதான் உன் எதிர்கால வாழ்வு அமையும் என்பதை புரிந்து கொள். உன் எதிர்காலத்தை நினைத்தும் நீ ஒவ்வொரு நொடியும் வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாய். யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் நன்மை மட்டும் செய்து கொண்டு இருக்கும் உனக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் மட்டும் வருகிறது என்று வருந்தி கொண்டு இருக்கின்றாய். என் குழந்தையே, உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதுதான். உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன். சதா சர்வ காலமும் சாயப்பா சாயப்பா என்று சொல்லி வரும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை நடுவிலேயே விட்டு செல்வதற்கா நான் இத்தனை தூரம் உன்னோடு பயணித்தேன். உனக்கான நல்ல ஒரு பாதையை, நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்ததற்காகவே நான் உன்னோடு இருக்கிறேன். கண்ணீர் சிந்தாதே. நீ சிந்தும் கண்ணீருக்கு முழு பொறுப்பு நானே ஆவேன். உன் மன கவலைகளை எல்லாம் துடைப்பேன். உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்வேன். உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் மிக விரைவில் நிறைவேற்றி தருவேன். என் மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசுவதில்லை. என்னை முழுமையாக நம்பு. புராதனமாக புனிதமான என் பாதங்களில் தஞ்சம் அடைந்த உன்னை வெறும் கையுடன் திருப்பி அனுப்ப மாட்டேன் என்ற உறுதிமொழியை உனக்கு தருகிறேன். இன்று நிம்மதியாக உறங்கச் செல். மனதில் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ நன்றாகத்தான் இருப்பாய். இன்று வியாழன். விடியல் என்பது சர்வ நிச்சயமாய் உனக்கானது. நீ விரும்பியதை அடைய ஒரு வகை செய்வேன். அதை நாளை நீ உணரவும் செய்வாய். நாளை உன் வாழ்வில் புது நம்பிக்கை பிறக்கும். எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. வரும் காலம் உன்னை அழகாக வாழ வைக்கும். அது வர நேரம் வந்துவிட்டது. அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு. நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு நல்லது மட்டுமே நடத்தி தரும் இந்த சாயப்பா. ஓம் சாயரம். நன்றி, வணக்கம்.